இதையடுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த சந்திரகுமார், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு, அந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ கூட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கப்பட இருக்கிறது. முக்கியமாக என்ன இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அலுவலகத்தில் சற்று நேரத்தில் இந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. எதிர்வரக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராகி வருகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல போட்டியிடலாமா வேண்டாமா என்ற இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒரு தரப்பினர் இந்த இது முறையாக நடக்காது, அதனால நம்ம போட்டியிட வேண்டாம், அதுவும் இல்லாம காங்கிரஸ் நிக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றொரு தரப்பினர் நேற்றிலிருந்து திமுக போட்டியிட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது அதிமுக என்ன செய்ய போகிறது என்பதையும் மிகுந்த கவனத்துடன் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் நடக்குது. வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாரையுமே வரவேற்பதற்காக காரத்தப்பட்டை எல்லாம் வச்சு அவங்க உற்சாகமா வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அண்ணா பல்கலை விவகாரத்துல யார் அந்த சார் என்ற கோஷத்தை முன்வைத்து வர்றாங்க. அதற்கான டிஷர்ட்டை போட்டு ஒரு 100 பேர் மேற்பட்டோர் அதிமுக வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதை எதிர்பார்ப்போட அக்கட்சி தொண்டர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க அதிமுக அலுவலகத்தில். நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.